வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நாவல் பழங்களை, நாவல் விதைகளை, நாவல் இலைகளை, நாவல் மரத்தினுடைய மரப்பட்டைகளை இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். இது எல்லாத்துலேயுமே பல்வேறு ஆரோக்கியமான பிரச்சனைகளுக்கு மருந்தாக செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாவல் பழத்தில் கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து, இரும்பு சத்து, விட்டமின் பி போன்ற தாது சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. இதனால நாவல் மரத்தினுடைய பழம், இலை, மரப்பட்டை மற்றும் விதை என அனைத்துமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய பல ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த நாவல் மரத்தினுடைய அனைத்து பாகங்களையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக நாவல் பழத்தை நீங்க சாப்பிட்டே ஆகணும். ஸோ இந்த நாவல் பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது, என்னென்ன நோய்கள்லாம் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க நாவல் பழத்தை அப்படியே சாப்பிடலாம். இப்போ நீங்க நாவல் பழத்தினுடைய விதையை பொடி செஞ்சு அதை நீங்க நீர்ல கலந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நாவல் பழத்தை ஜூஸ் மாதிரியும் சேர்த்தும் குடிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு முறைகளில் நீங்கள் நாவல் பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நாவல் பழங்களை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்லீரல் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லீரல் பிரச்சனை நீங்கும். ஸோ அந்த கல்லீரல் பிரச்சனை நீங்குவதோட சிறுநீர்ப்பை பிரச்சனைகள் இருந்து இது உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும். இந்த சிறுநீர்கள் பையில கற்கள் உருவாகிறது, சிறுநீர் ஆரோக்கியமான முறையில் வெளியேறாமல் கழிவு நீக்க மண்டலம் செயல்படாமல் இருக்கிறது. ஸோ இது போன்ற பிரச்சனைகள்லாம் கியூர் பண்ணுறதுக்கு இந்த நாவல் பழம் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால கல்லீரல் பிரச்சனை நீங்குவதோட சிறுநீர்ப்பை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து நீங்க நாவல் பழத்தை அந்த சீசன்ல எடுத்துக்கோங்க. ஈறுகள் மற்றும் பற்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க நாவல் பழத்தை உட்கொண்டு வந்தா நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த ஈறுகள் மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கியூர் பண்ணிக்கலாம். அதிலும் நீங்க குறிப்பாக நாவல் பழத்தினுடைய இலைகளை பொடி மாதிரி செஞ்சு அதை வச்சு நீங்க பற்களை துளக்குனீங்க அப்படின்னா ஈறுகள் மற்றும் பற்கள் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல ஸ்ட்ராங்காக இருக்கும், பளிச்சுன்னு மின்னவும் ஆரம்பிக்கும். பளபளப்பான பற்களையும் ஆரோக்கியமான ஈறுகள் மற்றும் பற்களையும் பெறுவதற்கு நாவல் பழத்தினுடைய இலையை பொடி மாதிரி அழைச்சி அதில் நீங்க பல்லுகளுக்கு ஆரம்பிங்க. வயிற்றுப்போக்கால அவஸ்தைப்படுபவர்கள் நாவல் பழத்தை ஜூஸ் மாதிரி போட்டு நீங்க குடிக்கும் போது அதுல சிறிதளவு கல் உப்பையும் சேர்த்து குடிங்க. இது மாதிரி நீங்க கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். அந்த வயிற்றுப்போக்கால அவஸ்தைப்படுறது அப்படின்ற அந்த ப்ராப்ளம் கியூர் ஆயிடும். நாவல் பழத்தினுடைய இலைகள் மற்றும் மரப்பட்டைகள் இது ரெண்டுமே ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடோட உங்களுக்கு வைக்கும். அதாவது பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் அந்த ப்ராப்ளத்தை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா நாவல் பழத்தினுடைய அந்த இலைகளையும் மற்றும் நாவல் மரத்தினுடைய மரப்பட்டைகளையும் பயன்படுத்தலாம். அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவல் பழத்தினுடைய இலைகள், மரப்பட்டைகள் இதை நீர்ல போட்டு கொதிக்க வைக்கணும். அந்த நீரை நீங்க குடிக்கணும். சிறுநீரக உங்க கற்களால கஷ்டப்படுபவர்கள்லாம் நாவல் பழத்தை சாப்பிடுவதோட அதோடைய விதையையும் வந்து உலர வச்சு பொடி செஞ்சு தயிர் கூட கலந்து சேர்த்து சாப்பிடலாம். ஸோ அப்படி சாப்பிடும் போது கற்களானது உங்களுக்கு அந்த சிறுநீர் கற்கள் கரைஞ்சு போயிடும். நாளடைவில் சிறுநீர் கற்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு நீங்க நாவல் பழத்தினுடைய நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு அதோடைய விதையை உலர வச்சு பொடி செஞ்சு தயிர் கூட சேர்த்து சாப்பிடுங்க. அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். நாவல் பழம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகளையும் கியூர் பண்ணும். அதாவது ஸ்கின் டிசீஸ் எல்லாம் நீங்க குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். நாவல் பழங்களை பயன்படுத்தும் போது நீங்க நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய வெண்புள்ளி நோய்களுக்கெல்லாம் இது சிறந்த நிவாரணம் தரும். எப்படி அப்படின்னா நாவல் பழங்களானது மெலனின் செல்கள் இருக்கும் இல்லையா நம்மளுடைய தோல்ல, அந்த மெலனின் செல்களை வந்து தூண்ட செய்யும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு கியூர் பண்ணிடும். குறிப்பாக இந்த வெண்புள்ளி, வெண்குஷ்டம் இது போன்ற நோய்கள் எல்லாத்தையும் நீங்க குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு நாவல் பழங்களை எடுத்துக்கோங்க. அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் நாவல் பழத்துல வந்து பிளாக் சால்ட் மற்றும் சீரகப்பொடி சேர்த்து சாப்பிட்றது நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாவல் பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த அசிடிட்டி ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த நாவல் பழத்தை அளவோடு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இது தமனிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சி மாரடைப்பு வருவதை உங்களுக்கு குறைக்கும். ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கலாம். அந்த மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் நாவல் பழத்தை அந்த சீசனில் தான் கிடைக்குது அப்படின்றதுக்காக அதை அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்கூடாது. நாவல் பழத்தை அளவோடு சாப்பிடணும். ஸோ அதில் ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் நாவல் பழத்தை வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடக்கூடாது. அதே போல் நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறத வச்சு ஒரு பழக்கமாகவே வச்சுக்க கூடாது. நீங்க 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நாவல் பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பால் குடிக்கலாம். அல்லது நீங்க நாவல் பழத்தை சாப்பிட்டு முடிச்ச உடனே 2 லிருந்து 3 மணி நேரம் கழிச்சு தான் பால் குடிக்கணும். அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் வயிற்றில் நாவல் பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதே போலவே நீங்க நாவல் பழத்தை அதிகமாகவும் எடுத்துக்கூடாது. அதே போல நீங்க அதை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது காய்ச்சல், உடல் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு போதுமான அளவுக்கு அந்த சீசனில் நாவல் பழத்தை சாப்பிடுங்க. நாவல் பழம் இயற்கையை நமக்கு அளித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கொடை. இது நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டிருக்கு. நாவல் பழத்தை அந்த சீசனில் சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.